எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி எந்த மாதிரி கட்சிக்கு பின்னாடி நிற்கணும் அப்படின்ற யோசனையில் அடுத்த திங்கிங் என்னென்னா, அடுத்த யோசனை நம்மளோடது என்னென்னா, ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு முத்தாய்ப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதி. என்னென்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்றத எடுத்துக்கிட்டு தான் சிலர் வாக்களிக்கிறாங்க. நம்ம ஏடிஎம்கே என்னென்ன வாக்குறுதிகள் அளிக்கிறாங்க அப்படின்னா மொத்தத்தையும் சொல்லலை. தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், முன்னாடி நம்ம பேசின மாதிரி லேப்டாப்பாக இருக்கட்டும், மாணவர்களுக்கான சைக்கிள் திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க. நிறைய கொடுக்குறோம், நிறைவேற்றியும் இருக்கோம், எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டோம். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம எப்படிங்க வாக்குறுதி கொடுக்கணும்? நிறைவேற்றவே முடியாததாக கொடுக்கணும். அப்போ தான் மக்களுக்கு என்ன தோணும், இதெல்லாமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வியப்பு ஏற்படும். அந்த மாதிரி திட்டங்கள் தானே நம்ம கொடுக்கணும். வாக்குறுதிகள்லாம் யோசிச்சு பாருங்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக ஆக்குறோம், அந்த 100 நாள் வேலை திட்டத்துடைய சம்பளத்தை 400 ரூபாவாக ஆக்குறோம் அப்படின்னு இன்னைக்கு ஆளுகிற ஒரு கட்சி என்ன பண்ணுச்சுன்னா வாக்குறுதி கொடுத்துச்சு. நல்லா சிந்திச்சு பாருங்களேன். உங்களால் பண்ண முடியாது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அது மாநில அரசோட திட்டம் கிடையாது, மத்திய அரசு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசோட திட்டம். மத்திய அரசு, மத்தியில் ஆளுகின்ற ஒரு அரசோட திட்டத்தை உங்களால் எப்படி மாற்ற முடியும்? உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய எந்த ஒரு பங்களிப்பும் கிடையாது அந்த திட்டத்துக்கு. அப்படிங்கும்போது உங்களால் அதை எப்படி 150 நாள் ஆக்க முடியும்? அதனுடைய சம்பளத்தை எப்படி 400 ரூபாய் ஆக்க முடியும்? இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு 2 தோட்டம் இருக்குங்க. அதில் ஒரு தோட்டத்துக்காரர் வேலைக்கு கூப்பிட்றாரு. மாந்தோப்பு இருக்குது, 2 தோப்பு. அதில் ஒரு தோப்பு ஓனர் வேலைக்கு ஆட்களை கூப்பிட்டுட்டு சலுகை அப்படின்னு சொல்லிட்டு என் தோப்புக்கு வரவங்கலாம் பக்கத்து தோப்பில் இருக்கிற மாங்காவை பறித்து தின்னுக்கலாம் ஃப்ரீயா அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது சாத்தியமா? பக்கத்து தோப்புக்காரன் சும்மா விட்டுருவானா? உங்களால் அதை முடியுமா? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கல. அதே போல் மிக அருமையாக ஒரு இன்றைய துணை முதல்வர் ஒன்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு தான் அப்படின்ட்டு. அதுவுமே உங்கள் கையில் இருக்கா? நீட்டை உங்களால் ஸ்டாப் பண்ணிட முடியுமா? ஒழிச்சிட முடியுமா? சொன்னீங்க, சூடு சொரணை வெக்கம் மானம் இருந்துச்சுன்னா ஈஸியாக அதை நிறுத்திடலாம் அப்படின்ட்டு. அதையும் நம்பினாங்க மக்கள். உங்களுக்கு சூடு சொரணை மானம் வெக்கம் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்பினாங்க. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது இன்றைக்கி தெரிஞ்சு போச்சுல. உங்களுக்கு அப்படின்னா சூடு சொரணை வெக்கம் மானம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். 4.25 வருஷம் ஆச்சுங்க உங்கள் ஆட்சி. என்னங்க பண்ணீங்க? நீட்டுக்காக உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது? அதுக்கு திரும்பி மக்களிடத்திலேயே தபால் மாதிரி வாங்கிட்டு ஒரு மனு வாங்கிட்டு அதையும் சாக்கடையில் போட்டீங்க. இந்த மாதிரி ஆட்சிக்கு பின்னாடி, இந்த மாதிரி கட்சிக்கு பின்னாடி தானே நம்ம நிற்கணும். இதே மாதிரி நமது கேள்விகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கேள்வி கேட்போம்.